வணக்கம். இது லங்கா பயரின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் கணேசராஜா மயூரன். செய்தியாசிரியர் சதாசிவம். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீதரனிடமிருந்து பறிக்கப்பட்டு சாணக்கியனுக்கு வழங்கப்பட்ட பதவி. தமிழர் அரசியலில் ஏற்பட போகும் மாற்றம் என்ன? அமைச்சின் வளாகத்தில் கத்தி கூச்சலிட்ட அர்ச்சனா. 1000 ரூபாவினால் தீர்ந்த முருகல். நடந்தது என்ன? யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் பரபரப்பு. காவல்துறை அதிகாரி ஒருவரை பாதனையால் தாக்கிய பெண். நடந்தது என்ன? கிளிநொச்சி நீதிமன்றத்தில் அனைத்து மின்விளக்குகளும் அணைக்கப்பட்டு வெளியாகிய தீர்ப்பு. மனதை பதற வைக்கும் அந்த ஒரு நிமிடம். மஹிந்த ராஜபக்ஷவுடன் நிதி மோசடி விசாரணை பிரிவில் முன்னிலையாகிய ஷிரந்தி ராஜபக்ஷ சிறிலிய நிதி மோசடி தொடர்பில் வெளியாகியுள்ள அதிர்ச்சிகர தகவல்கள். தாயை தொடர்ந்து மகனும் நிதி மோசடி விசாரணை பிரிவில். புதிய சிக்கலில் ராஜபக்ஷ குடும்பம். இலங்கையில் புதிய உச்சத்தை தொட்ட தங்கத்தின் விலை. இன்றைய சந்தை நிலவரம். இனி விரிவான செய்திகள். சந்தேகத்துக்கிடமான முறையில் 2 வங்கிக் கணக்குகளை பேணி வந்த நபர் ஒருவரை பணச்செலவை குற்றச்சாட்டின் கீழ் சட்டவிரோத சொத்து விசாரணை பிரிவினர் கைது செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் நிதிப்புலனாய்வு பிரிவு வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. சந்தேக நபர் ஹாங்வெல்ல பகுதியில் உள்ள 2 வங்கிக் கணக்குகளின் ஊடாக சுமார் 3,67,33,034 ரூபாய் பணத்தை புழக்கத்தில் விட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் சட்டவிரோத சொத்து விசாரணை பிரிவு அதிகாரிகளினால் இவர் கைது செய்யப்பட்டார். போதைப்பொருள் கடத்தல் மூலம் மீட்டப்பட்டதாக நம்பப்படும் பணத்தை வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிட்டு அதனை பணச்செலவு செய்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் இன்று கடுவலை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சட்டவிரோத சொத்து விசாரணை பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி மேல் நீதிமன்றத்தினால் கடந்த 2014 ஆண்டு முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவத்தின் பிரதான குற்றவாளிக்கு இன்று மரண தண்டனை தீர்ப்பு விதிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குரவில் கிராமத்தில் இடம்பெற்ற குறித்த கொலை சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று மதியம் 12 மணியளவில் கிளிநொச்சி மேல் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் தீர்ப்புக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக கிடைக்கப்பட்ட தகவல்களின்படி கடந்த 2014 ஆண்டு மாசி மாதம் 11ஆம் தேதி அன்று புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உடையர்கட்டு குரவில் பகுதியில் 2 பேருக்கிடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டது. பின்னர் குறித்த வாய் தர்க்கம் கைகலப்பாக மாறியது. இதன் பொழுது அதே பகுதியைச் சேர்ந்த அர்ஜுனன் ரஜீபன் என்கின்ற 19 வயதினையுடைய இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டு சம்பவ இடத்தில் படுகாயமடைந்தார். இந்த வேளை படுகாயமடைந்த நிலையில் அவர் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்த புதுக்குடியிருப்பு போலீசார் குறித்த கொலை சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்துள்ளதோடு இரத்த மாதிரிகள் உள்ளிட்ட சான்று பொருட்களையும் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர். இந்த வழக்கு நடவடிக்கைகள் ஆரம்பத்தில் வவுனியா மேல் நீதிமன்றத்திலும் பின்னர் கிளிநொச்சி மேல் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் சட்ட அதிபர் திணைக்களத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் குறித்த வழக்கு கிளிநொச்சி மேல் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அனைத்து விசாரணைகளும் நிறைவடைந்த நிலையில் இன்று குறித்த வழக்கு தீர்ப்புக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்பொழுது நீதிமன்றத்தின் அனைத்து மின்விளக்குகளும் அணைக்கப்பட்டு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டது. பருத்தித்துறை நீதிமன்ற வளாகத்துக்குள் காவல்துறை அதிகாரி ஒருவரை தனது பாதனையால் தாக்கிய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த பெண்ணின் பாதுகாப்பில் இருந்த 8 வயது குழந்தையினை அவரது கணவரிடம் ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நீதிமன்ற கட்டளையினால் கோபமடைந்து அந்த பெண் நீதிமன்ற வளாகத்தில் காவல்துறை அதிகாரி ஒருவரை தனது பாதனையால் தாக்கி மோதலில் ஈடுபட்டுள்ளார். காவல்துறையினரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை, காயங்களை ஏற்படுத்தியமை மற்றும் நீதிமன்ற அவமதிப்பு ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் 36 வயதினையுடைய குறித்த பெண் காவல்துறை கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவரை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாரியார் ஷிரந்தி ராஜபக்ஷ 4 மணித்தியாலங்களுக்கு மேலதிகமாக வாக்குமூலம் வழங்கிய பின்னர் போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவில் இருந்து வெளியேறியுள்ளார். முன்னெடுக்கப்பட்டு வரும் பல விசாரணைகள் குறித்து வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதியின் பாரியார் ஷிரந்தி ராஜபக்ஷ இன்றைய தினம் காலை 9:30 மணியளவில் நிதி மோசடி விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் ஷிரந்தி ராஜபக்ஷ மேலும் இருவருடன் இணைந்து கூட்டு வங்கி கணக்காக பேணி வந்த சிறிலிய கணக்கினூடாக
இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடிகள் தொடர்பான விசாரணைகளுக்காகவே அவர் இன்று போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டார். ஷிரந்தி ராஜபக்ஷ கடந்த ஜனவரி மாதம் 27ஆம் தேதியும் வாக்குமூலம் வழங்குவதற்காக அழைக்கப்பட்ட வேளையில் அன்றைய தினம் அவர் சமூகம் அளிக்கவில்லை என்பதோடு வேறொரு தினத்தையும் கோரியிருந்தார். இதற்கமையவே அவர் இன்றைய தினம் அழைக்கப்பட்டார். சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் மற்றும் உலகளாவிய அரசியல் காரணிகளினால் இலங்கையில் இன்று தங்கத்தின் விலையில் பாரிய அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் வெளியிட்டுள்ள புதிய தரவுகளின்படி நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று 24 கேரட் தங்கத்தின் விலை பவுனுக்கு 12,000 ரூபாயினால் அதிகரித்துள்ளது. இதன்படி தற்போதைய நிலவரப்படி ஒரு பவுன் 24 கேரட் தங்கம் 3,80,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,49,600 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 47,500 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,700 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கிய நியமிக்கப்பட்டுள்ளார். குறித்த நியமனம் தொடர்பான தமிழரசு கட்சி தலைமையின் கடிதம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இதுவரையில் அந்த பொறுப்பிலிருந்து வந்த மூத்த யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரன் உள்கட்சி கொள்கைகள் மற்றும் பொறுப்புத்தன்மை தொடர்பான முரண்பாடுகளின் பின்னணியில் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் உத்தியபூர்வ இல்ல வளாகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டதாக தெரிய வந்துள்ளது. நாராயண்பேட்டையில் அமைந்துள்ள குறித்த வளாகத்தில் நேற்று ராமநாதன் அர்ச்சனா அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரியோடு கத்தி கூச்சலிட்டு அச்சுறுத்தியதாக முறைப்பாடு செய்யப்பட்டது. தனது அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் வாகனத்தில் வந்த ராமநாதன் அர்ச்சனா வளாகத்துக்குள் நுழைய முற்பட்டுள்ளார். ஆனால் வாகன நிறுத்தும் இடத்தில் வாகனத்தை நிறுத்துவதற்கான இடம் இருக்கவில்லை. இதனால் அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரி நாடாளுமன்ற உறுப்பினரை கட்டிடத்தின் அருகே இறங்கி வாகனத்தை வெளியே அனுப்புமாறு அறிவுறுத்தியுள்ளார். வாகனத்தில் இருந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று அடையாளம் காணாதமையினால் பாதுகாப்பு அதிகாரி அவ்வாறு தெரிவித்துள்ளார். அதனால் கோபமடைந்த அர்ஜுனாவும் அவருடன் இருந்த பெண்ணும் குறித்த அதிகாரியை கத்தி கூச்சலிட்டு மிரட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகனத்திலிருந்து இறங்கிய அர்ஜுனா பாதுகாப்பு அதிகாரியின் கழுத்தை பிடித்து நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு எந்த இடத்துக்கு செல்வதற்கும் தனக்கு உரிமை உள்ளது என்று கூறி அந்த அதிகாரியின் கையெடுக்க தொலைபேசியை தரையில் அடித்து நொறுக்கியுள்ளார். மற்ற அதிகாரிகள் தலையிட்டு நிலைமையை கட்டுப்படுத்த முயன்ற போதிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து அநாகரிகமாக நடந்து கொண்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி காவல்துறையின் அவசர அழைப்பு பிரிவுக்கு முறைப்பாடு செய்துள்ளார். இருப்பினும் தனது தேவையை நிறைவேற்றிவிட்டு திரும்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் தனது தவறை ஒப்புக்கொண்டு சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார். மேலும் சேதமடைந்த கையடக்க தொலைபேசியை சரி செய்ய 1000 ரூபாயினை கொடுத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ 4 மணி நேரத்துக்கு மேலாக வாக்குமூலம் வழங்கிய பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளார். பாதாள உலக குழு தலைவரான கெஹல் பத்ர பத்மேவுடனான தனது தொடர்புகள் குறித்து வாக்குமூலத்தை வழங்குவதற்காக நாமல் ராஜபக்ஷ இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.